அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரீதா ராகவ். வெல்கம் டு another ஸ்பெஷல் எடிஷன் ஆஃப் Pretty Healthy with பிரீதா. வெயிட் லாஸ், ஒபிசிட்டி இதெல்லாம் எப்படி அட்ரெஸ் பண்ணலான்ட்டு நம்ம போன எபிசோட்ஸில் பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி எபிசோட்ஸில் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அபவுட் வெயிட் கெயின் என்ன பண்ணுறது, வெயிட் போட நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் மேடம், வெயிட் கெயினுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த எபிசோடை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். இன்னைக்கு டாக்டர் பாலமுருகன் செந்தில்நாதன் வெயிட் கெயின் பற்றி என்னெல்லாம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அவர் நிறைய அவரோட கருத்துக்களை சொல்ல போகிறாரு. வாங்க எபிசோடுக்கு போகலாம். வெல்கம் பேக் டு another ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் Pretty Healthy with பிரீதா டாக்டர் பாலா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. வெயிட் லாஸ் அண்ட் ஒபிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசும்போது நிறைய மக்கள் வந்து வெயிட் கெயினை பற்றி கேட்குறாங்க. எப்படி வெயிட் போடுறது, நீங்கள் வெயிட் போடுறதை பற்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி. ஸோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ அ மெடிக்கல் ப்ராக்டிஷனர், இந்த வெயிட் கெயினை பற்றி உங்களோட கருத்து என்ன? வெயிட் கெயின் எப்படி பண்ணலாம்? வெயிட் கெயின் அப்படி சொன்னாங்கன்னா மேடம், ஸோ லைக் நான் இப்போ பீயிங் அ பெரியாட்ரிக் சர்ஜன் எப்படி பெரியாட்ரிக்ஸ்னால் வெயிட் லாஸ்க்காக ஒரு படிப்பு இருக்குதோ, வெயிட் கெயின்காக படிப்பே கிடையாது. That means it is not we are not keen of interested in weight gain at all. Okay. First thing. One வந்து there are different symptoms. எனக்கு வந்து diarrhea இருக்கு, malabsorption symptom இருக்கு, like low BMI patients. Yes, they are actually diseased patients. Okay. Low BMI. அவங்கள தான் நம்ம வந்து we should be probably thinking of weight gain அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த BMI again ஒரு BMI of 18 to 25 கிலோ ஒருத்தங்க இருக்காங்கன்னா, 18 to 20 நார்மல் BMI கேட்டல் இருக்கிறாங்க அப்படின்னா, yes that is அவங்க நார்மல். ஓகே. ஸோ அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 5 கிலோ போட்டால் நல்லாயிருக்கும், 10 கிலோ போட்டால் நல்லாயிருக்கும். இட் இஸ் நாட் வந்து அவங்களுக்கு வெயிட் அதாவது ஃபேட் அக்குமுலேஷன் இருக்குது, மசில் மாஸை பில்டப் பண்ணணும் ஆக்சுவலி சொல்லணும். ஸோ தட் இன்க்ரீஸ் த வெயிட்டேஜ் வேல்யூ. ஸோ மசில் ஸ்டோன் பண்ணிக்கணும் அண்ட் மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே லோ BMI பேஷண்ட் மால் நரிஷ்டாக இருக்கிறாங்க, எனக்கு சத்தே எனக்கு இல்லை, அப்போ அவங்க BMI அசஸ் பண்ணணும், அகெயின் ஃபுட் ஹேபிட்ஸ் அசஸ் பண்ணணும். இன்கேஸ் அவங்களுக்கு மால் அப்சார்ப்டிவ் சிண்ட்ரோம் மாதிரி ஏதாச்சும் டயரியா, லூஸ் ஸ்டூல்ஸ், வாமிட்டிங் அண்ட் ஏதாச்சும் வெயிட் லாஸ் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். அண்ட் வெயிட் லாஸ் ஆகிற பேஷண்ட் we should be very particular of cancer இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே. வெயிட் லாஸ் இஸ் a indication for some chronic illness. அதாவது ஒரு per month அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 monthல 2% எக்ஸஸ் பாடி வெயிட் லூஸ் பண்றாங்க அப்படின்னா that is a dangerous one. ஓகே. வெயிட் லாஸ் இஸ் டேஞ்சரஸ். வெயிட் மெயின்டைன் ஆகறவங்க தப்பே கிடையாது. ஓகே. ஆல்ரைட், காட் இட். சரிங்களா? ஸோ வெயிட் கெயின் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைக்கவே வேண்டாம். பட் இந்த மாதிரி நிறைய லேடிஸ் என்கிட்ட கேட்டது வந்து, என் குழந்தைக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, ரொம்ப வெயிட்டே போட மாட்டேங்கிறாங்க, என்ன கொடுத்தாலும் வந்து வெயிட் ரொம்ப குச்சியாக இருக்காங்க, என் குழந்தை வெயிட் போடணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஒரு குழந்தைகளை நம்ம வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் we should think of how their activity level is. ஓகே. ஆக்டிவிட்டி லெவல் நல்லா இருக்குதா அப்படின்னு யோசிக்கணும். அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஃபுட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் பேரண்ட்ஸ் as the one who train them to have this or நம்ம செஞ்சு நம்ம கொடுத்தா தானே அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஃபுட் ஹேபிட்ஸை ஸ்லோவாக கிராஜுவலாக நம்ம மாற்றணும். கிட்ஸ் ஆல்வேஸ் will be kids. So parents has to be counseled. And இந்த மெடிக்கல் இஷ்யூஸ் அகைன் குழந்தைங்களுக்கும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். டயரியா அவங்களுக்கும் இதே GI அடல்ட்ஸ்க்கு என்ன GI சிம்டம்ஸ் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ பெட்டர் அவங்களுக்கு வெயிட் போடணும்னு நினைக்கும் போது they should consult a dietitian first and again pediatrician. ஓகே. பீடியாட்ரிஷியன் பீடியாட்ரிக் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இப்போ. அண்ட் பீடியாட்ரிக் GI சர்ஜன்ஸ் இருக்காங்க. அண்ட் பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணும்போது they will know that okay இந்த இதில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைகளில் வெயிட் கெயின் ஆகணும்னு சொல்லும்போது வித்தவுட் எனி ஒரு சூப்பர்விஷன்னால இல்லாமல் பண்ணக்கூடாது. ஓகே, எக்ஸலண்ட். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா,
சில லேடிஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல ஆர்ம் ஃபேட் மட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ரொம்ப குச்சியாக இருக்குது என்னோட கை, இல்லை லெக்ஸு ரொம்ப குச்சியாக இருக்குது, டார்ஸோ கம்பேர் பண்ணும்போது அங்கே வெயிட் கெயின் பண்ணணும், அந்த மாதிரி லோக்கலைஸ்ட் வெயிட் கெயின் பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஐ எம் நாட் த பெஸ்ட் பர்சன் டு ரெஸ்பாண்ட் டு தட். அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். லோக்கலைஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்லி நம்ம போடும்போது இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இல்லை ஒரு காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட் அந்த இடத்துல வருது அப்படின்னா எஸ் இட் இஸ் ப்ரூவன் பை காஸ்மெட்டிக் சர்ஜன்ஸ். ஓகே, காஸ்மெட்டிக் சர்ஜன்ஸ், அது பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ஒரு காஸ்மெட்டிக்லி இது பண்ணுறாங்க அப்படின்னா தே இன்ஜெக்ஷன் ஃபேட்ஸ் இன் பர்டிகுலர் ஏரியா. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் அப்நார்மலாக வெயிட் கெயின் ஆகுது எப்பவுமே எங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நம்ம தேவையில்லை, சரி அந்த இடத்துல பேசாமல் why don't you build up muscle mass? ஓகே, அப்படின்னு நீங்க வந்து மசில் மாஸ். சரி, அதாவது காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லி சொல்றோம், எனக்கு இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஃபேட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த இடத்துல ஃபேட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு, தட் இஸ் நாட் காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட். சோ அதை கரெக்ஷன் பண்ண முடியும். எஸ், இட் கேன் பி கரெக்டட் ஆர் இட் கேன் பி இன்ஜெக்டட். சொல்லுவாங்க எனக்கு ஃபேஸ் ரொம்ப ஒல்லியா இருக்கு, உடம்பு வந்து ஃபேட்டா இருக்கு, சோ அதனால உடம்பு நான் வந்து குறைச்சானா ஃபேஸ் இன்னும் குறைஞ்சிடுது, ஃபேஸ் இன்னும் ஒல்லி ஆயிடுது, போனி ஆயிடுது, சோ எனக்கு ஃபேஸ் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி ஏதாவது இன்ஜெக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொழுகொழுன்னு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியும். எஸ், அந்த மாதிரி ஃபேட் இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். நம்ம நார்மலா அவங்களோட ஃபேட்டவே எடுத்து அதை லிக்விட் பண்ணிட்டு நம்ம இன்ஜெக்ட்லாம் பண்ணுவாங்க சார். ஸோ தட் காஸ்மெட்டிக் சர்ஜன்ஸ் ஆர் டூயிங் அண்ட் இட் இஸ் சேஃப் நவடேஸ். அண்ட் அது ஓபிடி ப்ரொசீஜர் செய்கிறோம், காலையில் பண்ணால் சாயந்தரம் வீட்டுக்கே போய்க்கலாம். எஸ், தட் கேன் பி டன். பட் ஆனால் அப்நார்மல் வெயிட் கெயின் ஆகிறது எப்பவுமே தவிர்க்கிறது நல்லது. அண்ட் இப்போ நார்மலாக எனக்கு இந்த இடத்துல காலில் இந்த இடத்துல எனக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறப்ப எஸ் தே ஷுட் பில்ட் அப் மசில் மாஸ். சரி, நீங்களாம் எப்படி வந்து நம்ம சினி ஃபீல்டில் வந்து நிறைய பேர் மசில் மாஸ் பில்டப் பண்ணுறதுக்கு தே டூ லாட் ஆஃப் ஜிம் ஆக்டிவிட்டிஸ். அந்த மாதிரி பண்ணும்போது எஸ் தட் இஸ் கோயிங் டு ஆட் அப் மோர் வேல்யூ ஆல்சோ. அண்ட் எப்போ யாருமே வந்து ஃபீமேல்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இல்லை எனக்கு மசில் மாஸ் போட்டால் வந்து அது தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வேண்டவே வேண்டாம். இட் இஸ் அகெயின் கோயிங் டு பி ஹெல்த்தி ஒன். ஸோ என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ். Okay, whey protein எடுத்துக்கலாம். nowadays isolate proteins are available. See, whey protein க்கு isolate protein க்கு என்ன difference அப்படினு பாத்தீங்கன்னா whey protein is not getting digested easily. Okay, isolate proteins will get digested easily. Okay, so isolate proteins. so இந்த மாதிரி எடுத்துக்கும்போது will build up muscle mass. and carbohydrates முக்கியமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா yes, some amount of carbohydrates is needed to do physical activity. Excellent. And food. Okay. Yes, fat intake should be avoided at any cost. Okay. See, so fat க்கு பதிலா carbohydrates and proteins yes, அந்த intake தான் intake இருக்கணும். so nearly ஒரு food ஒரு பிளேட்ல எடுத்துட்டோம் அப்படினா 60 to 70% of the proteins இருக்கணும். Okay, மிச்ச 30 to 40% of the carbohydrates இருக்கணும். Okay, so that carbohydrates complex carbohydrates it has to be burned actually. Excellent. இந்த weight gain பத்தி நிறைய myths இருக்கு. for instance நான் வந்து நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டேன்னா வெயிட் கெயின் பண்ணுவேன், இல்லை நான் வந்து நிறைய நெய் சாப்பிட்டேன்னா வெயிட் கெயின் பண்ணுவேன், இல்லை நிறைய நான்வெஜ் சாப்பிட்டேன்னா வெயிட் கெயின் பண்ணுவேன். இந்த மாதிரி டயட் ரிலேட்டட் வெயிட் கெயின் மித்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட், நான் இந்த அப்பர் பாடிக்கு வந்து ஸ்விம்மிங் மட்டும் பண்ணேன்னா இங்கெல்லாம் பல்ஜிங் ஆகிடும், இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் பண்ணேன்னா இங்கே மட்டும் நான் வந்து வெயிட் கெயின் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட கருத்து என்ன இதை பற்றி? அது டயட்டால் ஒருத்தர் வெயிட் கெயின் ஆகும்போது அகெயின் இட் ஹஸ் டு பி person to person customized ஒன்று. and next thing பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேட் சாப்பிட்டா எஸ் இட் இஸ் கோயிங் டு புட் ஆன் வெயிட், யாரும் இல்லைன்னு சொல்லல, பட் அப்நார்மலாக வெயிட் ஜாஸ்தி ஆவாங்க. அண்ட் சென்ட்ரல் ஒபிசிட்டி வந்து எல்லாத்துலேயும் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக இருக்கும். மோர் தேன் சென்ட்ரல் ஒபிசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அண்ட் அகெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அகெயின் டயட் அண்ட் ஒபிசிட்டினாலும் மறுபடியும் தே எண்ட் அப் இன் சம்வேர். அட்லீஸ்ட் இந்த ஏஜில் வரல அப்படின்னாலும் ஓல்டேஜ் ஆக அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். ஓல்டேஜ் ஆக ஸோ எப்போவுமே வந்து வெயிட் கெயின் வந்து இட் ஹாஸ் டு பி வெரி மச் சஸ்டைன்ட் அண்ட் கஸ்டமைஸ். அண்ட் ஈச் டயட் எடுத்து போகும் மானிட்டரைசேஷனோட போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, யாராவது ஒருத்தங்க மானிட்டர் பண்ணணும் and they need to sign off. Yes, like a nutritionist or like a doctor or அவங்க ரெக்கமெண்டேஷன்ல இது பண்ணும். ஏன்னா வந்து அன்வான்டட் ஃபுட் எடுக்கும்போது see like சில ஃபுட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் நெய் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன், இட்ஸ் அகெயின் ஆட் அப் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அதாவது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்துலேயும் கெட்ட கொழுப்புகளாக சேர ஆரம்பிக்கும். ஸோ அதே நான்வெஜ் இதே ஃப்ரைட் ஐட்டம் நான்வெஜ்ஜாக எடுத்துக்கிட்டா அகெயின் இட் இஸ் கோயிங் டு ஆட் குட் ஃபேட் பேட் ஃபேட் அப்படின்னு சொல்லி ஆமாம் அது வந்து ஈக்குவலாக போய் நம்ம ரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளாக இது சேர ஆரம்பிக்கும். ஸோ அதில் அப்போ வந்து எல்எஃப்டி இது ஃபாஸ்ட் லிப்பிட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா எதாவது பிளட் டெஸ்ட் லிப்பிட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ்
அப்படி ஜாஸ்தியாகும் அண்ட் எல்டிஎல் ஜாஸ்தியாகும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்து, ஹார்ட் அட்டாக் வரக்கூடியதுக்கு ஆபத்தானது. ஸோ இட் ஹாஸ் டு பி மானிட்டர். டயட்டை பொறுத்த வரைக்கும் டயட் மானிட்டர் வெயிட் கெயின் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ராப்பராக ட்ராக் அண்ட் சைட் பை சைட் ஜிஐ கம்ப்ளைண்ட்ஸ் என்னாச்சும் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே வெயிட் கெயின் ஆகவே மாட்டாங்க, அப்படியே மெயின்டைன் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல அசிடிட்டி இருக்கனால அந்த இடத்துல அப்சார்ப்ஷனே சரியா இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஸோ தே நீட் டு கன்சல்ட் டாக்டர் பிஃபோர் கோயிங் ஃபார் எனி வெயிட் கெயின். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்விம்மிங் ஏதாவது இந்த மாதிரி இருக்குது. ஸ்விம்மிங் இஸ் ஓவரால் ஒரு என்ன சொல்லுங்க, ஒரே ஒர்க் அவுட்டில் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் ஓவரால் பாடிக்கு. அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு புட் ஆன் மோர் வெயிட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பில்ட் அப் அகைன் மசில் மாஸ். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் லைக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் எஸ் தேர் இஸ் சம் ஆப்ஷன்ஸ். இப்போ ஜிம்முக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஜிம்மை விட்டால் அவங்க டேர்மே எங்கள்கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. சார் ஜிம்மை விட்டால் சார் பொதுதான் வெயிட் போடும், அதனாலேயே ஜிம்முக்கு போகிறேன் சார். அந்த மாதிரி நிறைய சொல்லுங்க, நான் டான்ஸை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நிறைய வெயிட் போடுறேன், அதனாலேயே நான் ஆரம்பிச்சு கொஞ்சம் விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அபவுட் பர்னிங் த கலரிஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம விட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மித் தான் மேடம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் making your lifestyle to be healthy. Excellent. With normal BMI. Super. Normal BMI. So, muscle mass should increase. Excellent sir. So என்னன்னா என்னோட லாஸ்ட் கேள்வி என்னன்னா, நீங்க வந்து you are dealing with weight loss. நிறைய பேர் வெயிட் கெயினுக்கு கூட உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க. ஸோ இந்த வெயிட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன, either weight loss or weight gain? Okay. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஹேஸ் டு பி பேலன்ஸ் ஃபர்ஸ்ட். வாட் இஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைமுக்கு சாப்பிடணும், வயிறை காய வைக்கக்கூடாது, ஸோ தண்ணி நிறையா குடிக்கணும். ஒரு நாளைக்கு நமக்கு மினிமம் 3 to 4 liters அக்கார்டிங் டு ஏஜ், அக்கார்டிங் டு வாட் டைப் ஆஃப் ஒர்க் யூ டூ அண்ட் வாட் டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யூ டூ அண்ட் த ஹைட்ரேஷன் ஹேஸ் டு பி மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைமுக்கு தூங்கணும். எக்ஸலண்ட். டைமுக்கு தூங்கணும் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஷுட் பி வெரி வெரி லெஸ். ஓகே, ஸோ சூப்பர். 5 திங்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ்டு டயட் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், எக்ஸசைஸ், 3வது ஹைட்ரேட்டடாக இருக்கணும், 4வது ஸ்ட்ரெஸ் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது, சில்ட் அவுட்டாக இருக்கணும், 5வது வந்து ஸ்லீப், நம்மளுக்கு வந்து ஒரு 7.5 to 8 hours ஸ்லீப் இருக்கணும். இந்த 5 விஷயங்கள் நம்ம மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம வெயிட்டும் வந்து நார்மலாக இருக்கும், BMI நார்மலாக இருக்கும் அண்ட் வில் பி ஏபிள் டு மெயின்டைன் இட் ஆல்சோ வெல். எக்ஸலண்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ், உங்களோட அட்வைஸ், இது வந்து தெரியாத விஷயம் அப்படின்னு கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் உங்களை மாதிரி ஒரு பர்சன், ஒரு கிரெடிபிளான ஒரு சோர்ஸ் கிட்டேருந்து வரும்போது இந்த மெசேஜ் வந்து இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். எங்களோட பிரிட்டி ஹெல்த்தி வித் பிரீதா நேயர்கள் எல்லாரும் வந்து இந்த எபிசோடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் பாலா. உங்களோட வெயிட் கெயின், வெயிட் லாஸ், உங்களோட அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ எம் ஹோப்பிங் தட் எங்களோட வியூவர்ஸ் நிறைய பேர் இந்த எபிசோட்ஸை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லை, கரெக்டான மெடிக்கல் ப்ரொசீஜர் என்னது அப்படின்னு கரெக்டான ஆள்கிட்ட, உங்களை மாதிரி ஒரு பர்சன் கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக. டு ஆல்வேஸ் டு ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி, குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, குட் ஃபுட் ஹேபிட் அண்ட் குட் லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்வேஸ் மேண்டேட்டரி மேடம். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் ஐ திங்க் மேடம் கிட்ட we had a good interaction. So I think everyone must have highlighted. Thank you so much. Thank you. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நிறைய இன்சைட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது வெயிட் கெயினை பற்றி. வெயிட் கெயின்கான நிறைய அந்த மித்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் காட் பஸ்டட். ஸோ டாக்டர் பாலா நிறைய கருத்துக்கள் கொடுத்தாரு. இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ஆஃப் பிரிட்டி ஹெல்த்தி வித் பிரீத்தால உங்களை நான் சந்திக்கிறேன். திஸ் இஸ் பிரீதா சைனிங் ஆஃப். பாய்.